மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் எங்களுடைய மீனவ பிரதிநிதிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை சுமார் 12:15 மணி அளவில் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியது. ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு மேல் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே மீனவர்கள் வைத்த கோரிக்கை, இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் பிரிட்ஜோவை போல எந்த ஒரு இளைஞனும் இறக்கக்கூடாது என்ற கோரிக்கை முன்வைத்தார்கள். அதை தாயுள்ளத்தோடு திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இரு நாட்டு ஒப்பந்தத்தின்படி துன்புறுத்தவோ உயிரிழப்போ துப்பாக்கி சூடோ நடத்தக்கூடாது என்ற ஒப்பந்தம் இருக்கிறது. அதையும் மீறி இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கின்றது. நாங்கள் இலங்கை அதிபரிடம் பேசி எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துள்ளோம். இனிமேல் இதுபோல் நடைபெறாது என்பதை மீனவரிடம் உறுதியாக எங்களிடம் தெரிவித்தார்கள். மிக வருத்தம் தெரிவித்தார்கள். பேச்சுவார்த்தை உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை? உண்மையிலே இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக திருப்தி அளிக்கிறது. காரணம் என்னென்னா, உடனடியாக ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு 1500 கோடி மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து 3 கட்டமாக ஒதுக்கியிருக்காங்க. அதே நேரத்தில் மீனவர்கள் தங்களுடைய படகுகள் மாத கணக்கில் இலங்கை கட்டுப்பாட்டில் இருக்குது, எங்களுக்கு உடனடியாக விடுபடணும் அப்படின்ட்டு அதற்கான முயற்சி விரைவிலேயே படகுகள் விடுபடும். ஒருவேளை விடுபடவில்லை என்றால் மே மாதத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு செல்லும் பயணத்தின் போது கண்டிப்பாக அந்த படகுகள் மீட்டு தரப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். காரணம், இப்பொழுது தடைக்காலம் 45 நாள் தடைக்காலம் தமிழக வருவதால் மீனவர்களும் எங்களுக்கு ஏற்புடையதாக இருப்பதால் அதை நாங்கள் மனமுகர்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்.